ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கர்வ் லைனில் எப்படி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி லாங் வீடியோவில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு லைனில் நான் போட்டு காட்டியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஒரு கர்வில் எப்படி போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு 3 லைன் பென்சிலில் கர்வ் லைன் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் ஒரு 2-3 நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த 3 கர்வ் லைனில் சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு மேலே உள்ள கர்வ் லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு அதை ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு அகைன் கீழே உள்ள லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு அதையும் டைட் பண்ணிவிட்டு சென்டரில் போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு செயின் போடுறேன். செயின் நீங்கள் என்ன சைஸ் வேணால் போட்டுக்கலாம். இப்போது அகைன் மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்ததும் கீழே த்ரெட்டை ரிவர்ஸில் கொண்டு வந்தோன்னா டைட் ஆகிடும் த்ரெட்டு. இப்போது சென்டரில் ஒரு லாக் ஒன்று கொடுத்துட்டு கீழே உள்ள லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு அகைன் அதை டைட் பண்ணிவிட்டு சென்டரில் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒன்று கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டுக்கணும். அது உங்களோட விருப்பம், எவ்வளோ பெரிய செயின் வேணால் போட்டுக்கலாம். இப்போது அகைன் மேலே போய் ஒரு ஸ்டிச்சு. அந்த கர்வ் எங்கெல்லாம் பெண்ட் ஆகுதோ அதுக்கு தான் உங்களுக்கு மார்க் பண்ண சொல்கிறது, சரியா? அது எங்கெல்லாம் பெண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுங்க. லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல அது மேலே கொடுங்க. அதுக்கு வெளியிலையும் கொடுத்துடாதீங்க, உள்ளேயும் கொடுத்துடாதீங்க. ஃபினிஷிங் எப்போவுமே அப்புறம் உங்களுக்கு சரியாக வராது, சரியா? இப்போ நான் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் காட்டுற டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா நான் லாங் வீடியோவில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காட்டியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இதோட இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என் நாட் போடும்போது பார்த்திங்கன்னா சென்டர் லைனில் போயிட்டு தான் என் நாட் போடணும், சரியா? இப்போது நாட்லாம் போட்டு முடித்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த நம்ம ஸ்டிச்சஸ் போட்டதில் அந்த ஹோல்ஸ் தெரியுது இல்லையா, அங்கே இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாருக்காவது ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆரி ஒர்க் கஸ்டமைஸ் பண்ணி தரணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.